உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவனை காணோன்னு இவ பதட்டமா வந்து நிக்கிறா. உன்னை கேட்டா நீயும் தெரியாதுங்கற. எங்க போனா அவன்? ஒரு போன் பண்ணி பாருடா. மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். விஜய், உனக்கு அவனுக்கு ஏதாவது சண்டையா? ஆமா, அவங்க எப்ப என்கிட்ட சுமூகமா இருந்தாங்க, வந்ததுல இருந்தே என்ன வஞ்சிட்டு தானே இருந்தாங்க. நான் பதில் பேசாம அமைதியாத்தான் போறேன். அதுக்காக வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுவாங்களா? அவங்கள நம்பி தாலி கட்டிக்கிட்டவ நான் இங்க இருக்கிறேங்கிற நினைப்பு கொஞ்சமாவது அவங்களுக்கு இருக்கா? அவங்க போக்குலதான் இருக்கா. நீ இப்படி பதட்டப்பட்டுட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் இருமா. என்னாச்சு? மாறா, கார்த்தி எங்கடா? கார்த்தி எங்க வா? எங்கிட்ட கேக்குற? வீட்டுக்கு தான் அனுப்பி வச்சேன். அனுப்பி வச்சேன்னா அவ எங்க இருந்தா? பிருந்தாவை பாக்குறேன்னு அந்த வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். நான் தான் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஆட்டோல ஏற்றி விட்டேன். பாத்தீங்களா அவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க அங்கேயே போயிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னத்த சொல்ல? விஜி இரு விஜி, பொறுமையா இரு விஜி. அதான் விசாரிச்சிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? அப்ப அவன் வீட்டுக்கு வரலையா? அவன் எங்கடா வந்தான்? அவன் வரலன்னு தானே இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் அவன் அங்கேயே போயிருப்பானோ? நீ ஒரு தடவை போன் பண்ணி பாருண்டா. பிருந்தா சூசைட் அட்டன் பண்ணதுல இருந்து அவர் ஆளே சரியில்லை வலிமா. உங்க தங்கச்சியால இப்ப என் புருஷனும் ஏதோ பண்ணிக்க போறாளா? அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நானும் விஷத்தை குடிச்சிட்டு சத்துருவேன். விஜி, கொஞ்சம் சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள இந்த பேச்சா? சும்மா இரு. டேய், நீ உடனே போய் அவன் எங்க இருக்கான்னு பாருடா. போ. ஏய் வா. போடா. போயிட்டு வரேன் கண்மணி, போயிட்டு வரேன். ஐயோ, எங்க போனாங்கன்னு தெரியலையே. விஜி, நான் சொல்றேன்ல, நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? சித்தி, கொஞ்சம் நிதானமா இரு. அவன் வந்துருவான். சித்தி. ஏய், அமைதியா இரு. எதுக்கு எடுத்தாலும் ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.